ஐயனார் துணை சரியில்லை டுடே எபிசோடில் வானத்தையும் ஒரு வழியாக கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம வசந்த் வந்து நிற்கிறாரு. வானதி ஒரு பக்கம் சாமிக்கிட்ட போயிட்டு, ஆமாம் எனக்கும் பாண்டியனுக்கும் கல்யாணம் சீக்கிரமாகி நானும் அவரும் புருஷன் பொண்டாட்டியா இந்த இடத்துல வந்து நிற்கணும். அப்போ உனக்கு பெருசாக ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி ஒரு பக்கம் சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வானதியோட அம்மா இருந்துட்டு, என் பொண்ணுக்கு இந்த கல்யாணம் எப்படியாவது நடந்தே ஆகணும். அது மட்டும் எப்படியாவது நல்லபடியாக நடத்தி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அம்மா ஒரு பக்கம் சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாம் நீங்களாம் இந்த மாதிரி என்கிட்ட பேசினதே கிடையாது. என்ன இன்னைக்குன்னு பார்த்து இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்? ஏதாவது பிளான் போடுறீங்களா? எனக்கு ஏதாவது மந்திரிச்சு விடலான்னு சொல்லிட்டு இங்கே என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா? என்னதான் மந்திரிச்சு விட்டாலும் நான்லாம் பாண்டியெல்லாம் விட்டு கொடுக்கவே மாட்டேன். பைத்தியமானாலும் சரி, பாண்டியோட பேர் மட்டும்தான் என் வாயிலிருந்தே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதி வந்து சொல்கிறாங்க. உடனே வானதியோட அம்மா இருந்துட்டு மந்திரிக்கிறாங்க. இவளுக்கு எங்களுக்கெல்லாம் வேறு வேலை வெட்டி இல்லை பாரு, உன்னை மந்திரிக்கிறதா எங்களுக்கு வேலையா அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட ஒரு அம்மா அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வசந்த் இருந்துட்டு சரி வாங்க போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிக்கிட்டு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரேம் வந்து நின்றுட்டுருக்காங்க. பட்டு வேஷத்தோடு நின்றுட்டுருக்காங்க. என்னங்க யாருக்கு கல்யாணம்? ஓ பிரேம் அண்ணா உங்களுக்கு தான் கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சூப்பர்ண்ணே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரிண்ணே பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவங்களோட ஃப்ரெண்டு எல்லாமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா பிரேமா வந்து வானத்தை இருந்துட்டு அண்ணா அண்ணன்னு சொல்லி கூப்பிட்றத பார்த்த உடனே பயங்கரமாக வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக அவள் பேசுகிறது எதையும் தப்பாக எடுத்துக்காத, அவளுக்கு நாங்கள் எந்த விஷயத்தையும் நாங்கள் சொல்லவே இல்லை, அதனால் நீ எதுவும் பெருசாக எடுத்துக்காத, அவகிட்ட உண்மையை சொல்லி நாங்கள் அவளை இங்கே கூட்டிகிட்டு வரோம், நீ வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வானத்தையை வந்து தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோழன் இருந்துட்டு நிலாவுக்கு வந்து ஒத்தனம் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், முன்ன ரொம்ப எரிச்சலாக இருந்தது, ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேலை சோழன் வந்து சரியான சமயத்தில் இன்னும் கொஞ்சம் வேப்பந்தழையை கொண்டு வந்து கொடுத்தா, இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் தான் கை புண்ணாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லை அண்ணி, நீங்கள் நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டீங்கல்ல, அப்போவும் அண்ணன் தான் தண்ணி எடுத்து கீழே ஊற்றுச்சு, அதுக்கப்புறமா தான் நீங்கள் நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிங்க. ஆமாம் நான் கூட பயந்து போய் தீச்சட்டியை கீழே போட்டுறணும்னு ரொம்ப பயந்து போயிருந்தேன். ஆனால் நல்ல வேலை தண்ணி வந்து என் காலில் பட்டதுனால தான் நான் கொஞ்சம் நல்லாவே நடக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, பாருங்கள் இதெல்லாம் நான் வேண்டான்னு தானே சொன்னேன், ஆனால் எதுவுமே கேட்காம இப்போ பண்ணி வச்சுருக்கீங்க பாருங்கள், கையெல்லாம் பாருங்கள் எப்படி கொப்பளிச்சு போயிருக்குன்னு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டுருக்காங்க. டே சோலா எப்படியோ ஒன்று செஞ்சு முடிச்சிருச்சு விடுடா, இதுக்கு மேலே எதுக்காகடா நிலாவை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்க, போதுண்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம பூசாரி வராங்க. என்ன எல்லாரும் உட்காந்துட்ருக்கீங்க, சரி போயிட்டு பொங்க வைக்கிற வேலையை பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து கார்த்திகாவும் கஸ்தூரியும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் பூசாரி இருந்துட்டு நிலா கிட்ட வந்து போய் பொங்கல் வைமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே நிலா சோழன்லாம் பயங்கரமாக ஷோக் ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க, பொங்கல் வைக்கணுமா? எதுக்கு? தீச்சட்டி எடுத்தவங்களா பொங்கல் வைக்கிறது வழக்கமா? நீ போய் பொங்கல் வை, அப்போ தான் பூஜை நிவர்த்தி அடையும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. பொங்கல் எனக்கு வைக்க தெரியாதே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நிலா வந்து சந்தையா கிட்ட வந்து கேட்கும். பொங்கல் வேணால் சாப்பிட தெரியும், ஆனால் வைக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தையை வந்து சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம சேரன் இருந்துட்டு நான் ஹெல்ப் பண்ணுறேம்மா வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம சோழன் இருந்துட்டு அதுவும் பொண்ணு தான் செய்யணுமா, ஏன் ஆம்பளைங்களாம் செஞ்சால் ஆகாதா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டுருக்காங்க. அண்ணன் நீங்கள் பொங்கல் எப்படி எப்படி வைக்கணும்னு மட்டும் சொல்லுங்கள், நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சேரன் கிட்ட கேட்கவும், சேரன் இருந்துட்டு பொங்கல் வைக்கிறத பற்றி டீட்டெயிலை நம்ம நிலா கிட்ட வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கடுத்து தான் வாங்கின போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க. சோழன் ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. நிலாவோட கையே இன்னும் ஆறல, அதுக்குள்ளே அடுத்தது பொங்கல் வைக்கணும்னு சொல்லிட்டு போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் வானதியோட வீட்டில் இருக்கிறவங்க தனியாக கூட்டிகிட்டு வந்துடுறாங்க.
பிரேம் அண்ணாவுக்கு கல்யாணமா? அவர் கல்யாணம்னு சொல்லியிருந்தா கூட ஆயிருக்கும்ல. நான் வேற எந்த கிஃப்ட்டும் வாங்கிட்டு வரல. ஆமா, நானும் ரொம்ப நேரமா பார்த்துட்டே இருக்கேன். பொண்ணு எங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இந்த பக்கம் அவங்களுடைய அம்மா இருந்துட்டு வசந்த் கிட்ட, பொண்ணு எங்க? பொண்ணு எங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கா. பொண்ணு இவ தான்னு தெரிஞ்சா என்ன ஆட்டம் ஆட போறாளோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல நீ அவனை அண்ணன்னு சொல்லி கூப்பிடுறத நிப்பாட்டு. நான் எதுக்காக நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானத்தி வந்து கேட்கவும், அந்த பொண்ணே நீ தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே நம்ம வானத்தி இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. "என்ன சொல்ற? நீ தாண்டி பொண்ணு" அப்படின்ற மாரி சொன்ன உடனே பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. "என்னடி பைத்தியம் எதுவும் பிடிச்சிருச்சா? எதுக்காக இப்படி சிரிக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "நான் பாண்டிய லவ் பண்றேன்னு எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சும் எனக்கு தான் கல்யாணம்னு சொன்னா என்ன நியாயம் இது? நீங்க பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்ல" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. "இங்க பாரு வானதி, நாங்க எதுவும் காமெடிக்காகலாம் இங்க செய்யல. உண்மையா தான் சொல்றோம். என்ன ஆனாலும் சரி, உன்னை அந்த பாண்டியனோட குடும்பத்துக்கு மட்டும் நாங்க கல்யாணம் பண்ணியே குடுக்க மாட்டோம். நாங்க செத்தாலும் சாவோமா தவிர, இந்த கல்யாணம் மட்டும் நடக்கவே நடக்காது." அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. இப்போ பிரேம்க்கு எல்லா விஷயமும் தெரியும். தெரிஞ்சதுனால தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கவே அவன் சம்மதம் சொல்லியிருக்கான். மரியாதையா வந்து மணமேடையில உட்காரு. அப்படி முடியாது, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லி பிடிவாதமா இருந்தீன்னா, நாங்க 3 பேருமே வீட்டுக்கு வரவே மாட்டோம். செத்தே போயிருவேன். நீங்க செத்தாலே அத பத்தி எனக்கு கவலையே கிடையாது. ஒரு நாள் அழுந்துட்டு நான் அமைதியாயிடுவேன். ஆனா உங்களுக்காக என்னோட பாண்டிய என்னால இழக்க முடியாது. என்னாலலாம் முடியாது. நான் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணிக்கிட்டா பாண்டிய தான் பண்ணிப்பேன். ஏற்கனவே பாரபட்சம் இல்லாம உங்கள நான் போலீஸ்ல சொல்லியிருக்கேன். இப்ப பெத்த கடமைக்காக நான் அமைதியா இருந்தேன். ஆனா இப்ப என் வாழ்க்கைய கெடுக்கும்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா பெத்தவங்கன்னு கூட பார்க்க மாட்டேன். ஜெயில்ல தூக்கி போட்டுருவேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணேன்னு சொல்லிட்டு ஃபோனை எடுக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள வசந்த் வந்து ஃபோனை பிடுங்கி வச்சுக்கிறாரு. "அம்மா, இவகிட்ட எல்லாம் பேசிட்டு இருந்தா வேலையே ஆகாது. இவளை கூட்டிட்டு வாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வற்புறுத்தி மணமேடை வரைக்கும் கூட்டிக்கிட்டு போகிறாங்க. "அண்ணன், நான் பாண்டியை லவ் பண்ணுறேண்ணே, ப்ளீஸ்ண்ணே, சொன்னால் புரிஞ்சுக்கோங்க" அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேம் வந்து சொல்லிடுறாங்க. "அப்படின்னா எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் நீ இந்த கல்யாணத்துக்கவே ரெடி ஆகிட்டு வந்து உட்காந்துட்ருக்கியா? உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? அடுத்தவன் லவ்வரை இப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "வசந்த் என்னோட ஃப்ரெண்டு. அவன் குடும்பத்துக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன். அவனுக்காக எதை வேணால் பண்ணுனா போய் மலை மேலே குதிச்சு சாவேன். எதுக்காக என் வாழ்க்கையை அழிக்க பார்க்குற?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதி பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஐயர் ஒரு பக்கம் மந்திரத்தை சொல்லிட்டு இருக்காங்க. நான் இந்த பக்கம் கத்து கத்துன்னு கத்திட்ருக்கேன். "உனக்கு மந்திரம் மட்டும்தான் கேட்குதா?" அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் சேர்த்தே திட்டிகிட்டு இருக்காங்க. "ஐயரே, சீக்கிரமா தாலி எடுத்து கொடுங்க. இல்லாட்டி இந்த பத்திரகாளி வேற ஏதாச்சும் பண்ணி விட்டுருவா" அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக எல்லாருமே வராங்க. "வாங்க வாங்க, வந்து உட்காருங்க. என்ன சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க, கையில் கிஃப்டோட வேற வந்திருக்காங்க. அப்படின்னா முன்னாடியே இதெல்லாம் பிளான் போட்டு பண்ணியிருக்கீங்களா? யாரையும் நான் சும்மாவே விட மாட்டேன். ஏக்கா, நான் தான் பாண்டிய விரும்புகிறேன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தானே? தெரிஞ்சும் இவங்க என்னை கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்தை பண்ண வைக்கிறாங்க. நீங்களாவது எடுத்து சொல்ல மாட்டீங்களா? போலீஸ்க்காவது யாருனா ஃபோன் பண்ணுங்களேன்" அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. யாருமே காதில் போட்டுக்கிறதே கிடையாது. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, தாலி எடுத்து பிரேம்கிட்ட கொடுத்து கட்ட சொல்கிறாங்க. வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு மானத்தை இருந்துட்டு, "நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்" அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இது கேட்டோன்னே பிரேமும் மற்ற எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. "நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் பாண்டிக்கு தெரியும். என் போதாத நேரம் உங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. யார்கிட்டயும் சொல்லாதன்னு" சொல்லிட்டான். "வேணா ஸ்கேன் கூட பண்ணலாம், வாங்க போகலாம். அப்படி இல்லாட்டி இந்த பிரேம் அனுப்பி ஒரு ப்ரெக்னன்சி கிட் வாங்கிட்டு வர சொல்லுங்க. நான் இங்கேயே ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்" அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே மொத்த பேரும் ஷாக் ஆகுறாங்க. "கல்யாணம் நிறுத்து, இப்படி ஒரு பொய்யாடி நீ சொல்லுவ" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெற்றவங்களும் திட்டிகிட்டு இருக்காங்க. "யார் பொய் சொல்கிறா? நான் உண்மையை தான் சொல்கிறேன்னு" சொல்லிட்டு பிடிவாதமாக இருக்காங்க வானதி. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.